இது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் இதை இலங்கையில் மாத்திரம் இடம்பெற்று கொண்டிருப்பதாக இந்த கனவு காண்கின்ற அரசியல்வாதிகள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். விசேடமாக மீண்டும் இந்த நாட்டிலே தாங்கள் ஜனாதிபதிகளாக வர முடியும் என்ற எண்ணக்கருவிலே சிந்திக்குகின்ற ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், அல்லது சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், அல்லது நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், இல்லை என்றால் இவர்களை போன்று தாங்கள் ஒரு ஆட்சி பீடத்தை ஏற்றுக்கொண்டு தாங்கள் மீண்டும் இந்த நாட்டிலே அமைச்சர்களாக வந்து கொள்ள முடியும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்ற தயாசிறி தேசேகர, விமல் வீரவன்ச, இன்னும் பல பேர் இங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை மக்கள் நன்றாகவே அறிந்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த நாட்டிலே ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தால் அவர்கள் இந்த சூழ்நிலையிலே தங்களுக்கு இந்த நாட்டை குழப்புகின்ற செயற்பாடுகளை நிச்சயமாக முன்னெடுக்க மாட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் அவர்களும் அரசாங்கத்துக்கோடு இணைந்து மக்களுக்காக பணிபுரிபவர்களாகத்தான் இந்த எதிர்க்கட்சி அமைந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த இந்த எதிர்க்கட்சி இவர்கள் கனவு காணுகின்ற ஜனாதிபதிகளாக தாங்கள் மீண்டும் வர முடியும் என்ற ஒரு கனவு காணுகின்ற, அரசாங்கத்தை கைப்பற்றி கொள்ள முடியும் என்ற கனவு காணுகின்ற எதிர்க்கட்சியாகத்தான் இன்றைய இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களது தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவர்கள் முற்படுகிறார்களே தவிர இந்த நாட்டின் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இவர்கள் யாரும் இருக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கான ஆதரவை வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, மக்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைகள் என்ன தீர்வை முன்வைக்க முடியும், அதனை ஆலோசிக்க வேண்டியவர்களாகத்தான் எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும்.